வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ஒரு சத்தான காலை உணவு. ஒரு வித்தியாசமான அடை செய்முறை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வழக்கமா பருப்பு வகைகள் சேர்த்து நம்ம அடை பண்ணுவோம். இன்னைக்கு நாம ஒரு சத்தான பயறு வகையை சேர்த்து அடை பண்ண போறோம். கிட்னி பீன்ஸ் அல்லது ராஜ்மான்னு சொல்லப்படுற ஒரு சத்தான பயிறு வகையை சேர்த்து இன்னைக்கு அடை பண்ண போறோம். இந்த ராஜ்மாவை தமிழ்ல பவழ மொச்சை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு படிச்சேன். ரொம்பவே சத்தான இந்த பயிறு வகையை கூட்டாவோ குழம்பாவோ இல்லை இந்த மாதிரி அடையாவோ பண்ணி நாம அடிக்கடி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நேரடியாக செய்முறைக்கு போயிடலாம். இந்த செய்முறைக்கு நான் எடுத்திருக்கிறது 1 கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்திருக்கேன். இந்த பயிறு ஊறுறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். அதனால இதை நம்ம குறைஞ்சது 8 மணி நேரம் 6ல இருந்து 8 மணி நேரம் அல்லது ராத்திரியே ஊற வைக்கிறது நல்லது. இந்த அடைக்கு அடுத்ததா தேவை 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி. பொதுவாக அடைக்கு பருப்பும் அரிசியும் சம அளவில் எடுப்பாங்க. இப்போ நாம் இந்த பயரும் அரிசியும் சம அளவில் எடுத்திருக்கோம். இப்போ ராஜ்மா நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ நான் ராத்திரி ஊற வச்சிருந்ததால நல்லா ஊறி இருக்கு. அரிசியும் ஊற வச்சு இப்போ தயாராக இருக்கு. இப்போ நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ராஜ்மா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பெருசாக இருக்கிறதால அது அரைப்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால அது பாதி அளவுக்கு அரைப்பட்ட பிறகு அதில் நாம் அரிசி சேர்க்கணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி பாதி அளவுக்கு அரைப்பட்டுச்சு. அது கூட நம்ம அரிசியை சேர்க்கிறோம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதிக அளவாக இருந்ததால் அது 2 தடவையாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ மாவு தயாராகிருச்சு. அடுத்ததாக இந்த அடை மாவில் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறது இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துருக்கேன். அதாவது தோசை மாவு பக்குவத்துக்கு இந்த அடை மாவை நல்லா நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அடை மாவில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா கலந்துக்க போகிறோம். இந்த மசாலா பொடிகள்லாம் மாவோட நல்லா கலந்த பிறகு அது கூட பொடியா நறுக்கின வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கின கருவேப்பிலை இதெல்லாம் இப்போ நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து இந்த அடைக்குரிய மாவை தயார் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ மாவு தயாராகிருச்சு. இப்போ நம்ம இதை உடனே அடை ஊற்றலாம், இல்லை ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சுட்டு அடை ஊற்றலாம். ஆனால் என்னோட அனுபவப்படி இது 2-3 மணி நேரம் கழித்து பண்ணும்போது அடை ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பரவலாக விரித்து விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஓரமாக நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா நமக்கு அடை நல்லா அந்த ஓரமெல்லாம் நல்லா மொறுமொறுப்பாக வரும். இப்போ ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கமும் நல்லா பொன்னிறமாக வேக விட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப சுவையான அடை தயாராகிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடைக்கு இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைக்கிற கார சட்னி ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இல்லைன்னா தூளாக்குன வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம சேனல்ல இன்னும் பல அடை செய்முறைகள் இருக்கு. அதாவது ஓட்ஸ் அடை, கம்பு அடை, அடை மாவு அதாவது ரெடிமிக்ஸ் எப்படி தயார் பண்றது, இந்த மாதிரி நிறைய செய்முறைகள் இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த செய்முறைகளை பார்த்துக்கலாம். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.